welcome back to my channel. நாங்கள் Leandra. So welcome back to part 3 making pani puri. So pani puri விட்டுட்டு எங்களுக்கு நான் கட்டோம். இங்கே பாருங்க ரூமுக்கு எப்போ வீடியோ பார்க்கவே பார்ட் 3 இது எவ்வளோ பார்த்து தான் போடுவேன்னு தெரியல எனக்கு. இவன் வீடியோ எடுத்தாலே இப்படி தான். நீ பானிபூரி செஞ்ச இப்படி தான். So next இதை பொரிச்சிட்ட பிறகு நம்ம பானி பண்ணது பார்க்கலாமா? இதை பொரிச்சாச்சு guys. இங்கே பானிபூரி சைடு ஆஃப் த கேஸ் சைடில் போட்டு வச்சுக்கிறேன் பைத்தியம். guys இந்த கொடுமையை பாருங்க. பானிபூரிக்கு அசிங்கமாக்கு பானிபூரிக்கு அவமானமாக்கு இதெல்லாம் இப்போ டஸ்ட்பின்ல தான் போடணும். நான் என்னால் வைக்க கூட முடியல. கேஸ் ஆஃப் ப்ளீஸ் ஆஃப். ஓகே பானி பண்ணது போகலாமா? ஸோ நம்ம பானிபூரி ரெடி. ஸோ அந்த மசாலா போட்டுக்கலாம். இதில் என்ன இருக்குதுன்னு கண்டிப்பாக ரியலாக எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு இடி ஸ்ப்ரே பண்ணிக்கிறோம். ஜாஸ்தி நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் சாரி காய்ஸ் எங்கேயோ போயிட்டேன். ஸோ இங்கேயா ஒரு கிளாஸ் ஃபுல்லாக வாட்டர் ஊற்றிடும். இது மட்டும் போட்டு சாப்பிட்டா நல்லாவே இருக்காது. ஸோ நான் சொல்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் அண்ட் சாட் மசாலா இது தான் காய்ஸ். இங்கே பாருங்க இது கொஞ்சோண்டு ஆக்சுவலி எங்கே போயிருந்தேன்னா கால் வந்துச்சு காய்ஸ். ஸோ அதனால தான் டியூஷன் போகிற கால். அது ஆக்சுவலி நான் போகிற டியூஷன் வந்து எங்கள் அதர் டியூஷன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்க. கொஞ்சமாக ஜீரா பவுடர் நான் போடுற மாதிரியே போட்டிருக்கோங்க. போதும். உப்பு 1 பிஞ்ச். காரத்துக்கு மிளகாத்தூள் அண்ட் பெப்பர் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் கூட போடணும். போட்டு வெங்காயம் உள்ள பச்சுக்கலாம். இதுக்கு எவ்வளோ தேவை அவ்வளோ போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொரியாண்டர் கட் பண்ணி போட்டுங்க. வாஷ் பண்ணிட்டு இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒடிச்சிக்கலாம். இப்போ இதில் போட்டுக்கலாம். பொட்டேட்டோ கொடுக்கலாம். அதனால பொட்டேட்டோ போட்டு சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக